அது பழச்சுவையென அமுதென அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார். இது அவன் திருவுரு இவனவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கெழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தர கோச மங்கையுள்ளாய் திரு பெருந்துரை மன்னா. எது எமை பணிகொளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கனிவகைகளின் சுவையும் தேவாமிர்தத்தின் இனிமையும் ஒன்று கூடி சிவானந்தத்தை ஒருவாறு விளக்கியும் விளக்காமலும் இருக்கின்றன. தேவர்களாலும் அறிய முடியாத சிவனை யாரும் அறிய மாட்டார் என்கின்றனர் மனப்பரிபாகம் ஆகாதவர்கள். ஆனால் மனம் தெளிந்த பக்தர்கள் அவனை அறிவது மிக எளிது என்கின்றனர். இனி உலகில் உள்ள இத்தனை வடிவங்களாகவும் இவைகளுக்கு அப்பாற்பட்டவனாகவும் அவன் இருக்கிறான். ஆன்றோர்களால் இங்ஙனம் இயம்பப் பெறுகிற ஈஷா, நாங்கள் உனக்கு எப்படி பணிவிடை செய்வோம் என்னும் வழியை காட்டி அருள்வாயாக. முந்திய முதல் நடு இறுதியுமானாய் மூவரும் அறிகிலர் யாவர் மற்றறிவார். பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் பழங்குடில் தோறும் எழுந்தருளிய பரணே. செந்தழல் புரைதிரு மேனியும் காட்டி திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தனாவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. ஆதி மூலமே அனைத்தும் உன்னிடத்தே தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன. உனது அகண்டாகாரத்தை பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகிய மும்மூர்த்திகளே அறியார். பின்பு வேறு யார் அறிவார்? அம்பிகை சமேதனாய் நீ எல்லார் உள்ளத்திலும் எழுந்தருளியுள்ளாய். நீ தீப்போன்ற திருமேனியன். திருப்பெருந்துறையில் என்னை ஆட்கொள்ள வந்த அந்தணன். அழிவில்லாத அரிய பொருளே, பள்ளி எழுந்தருள்க. விண்ணகத்தே வரும் நன்னவுமாட்டா விழுப்பொருளே உனதொழுபடியோங்கள் மண்ணகத்தே வந்து வாழச் செய்தானே. வன் திருப்பெருந்துரை ஆய்வழியடியோம் கண்ணகத்தே நின்று களிதரு தேனே. கடலமுதே கரும்பே விரும்படியார் என்னகத்தாய் உலகுயிரானாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. தேவர்களுக்கு எட்டாத அதீதனே, நீ நிலவுலகுக்கு இறங்கி வந்து உன் தொண்டர்களை உய்வித்துள்ளாய். யாண்டும் போற்றுபவர் உள்ளத்தில் நீ பேரின்பமாய் திகழ்கின்றாய். உலகெங்கும் தென்படுகிற சேத்தனம் நீயே. புவனியில் போய் பிறவாமையில் நாள் நாம் போக்குகின்றோம் அவமே இந்த பூமி. சிவனுய்ய கொள்கின்ற ஆரென்று நோக்கி திருப்பெருந்துறையுரை வாய் திருமாலாம் அவன் விருப்பெய்தவும் அலரவனாசை படவும் நின் அலர்ந்தமை கருணையும் நீயும் அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே. அவனியில் புகுந்தெமை ஆட்கொள்ள வல்லாய். ஆரமுதே
பள்ளி எழுந்தருளாயே. சுகபோகம் வேண்டி சொர்க்கத்தை நாடிய தேவர்களுக்கு பிறகு அதில் சலிப்பு உண்டாகிறது. சிவனுடைய அருளுக்கு பாத்திரமாகி சிவஞானம் பெற அவர்கள் மண்ணுலகில் வந்து பிறக்க விரும்புகின்றனர். அடியார்களை ஆட்கொள்ள அருள் சக்தியுடன் மண்ணுலகுக்கு எழுந்தருள்பவனே பள்ளி எழுந்தருள்வாயாக. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம்.